ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை பார்ப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு மிகவும் பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாளின் இந்த நிகழ்ச்சி மெய்யாகவே உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று கர்த்தருக்குள் நான் நிச்சயமாய் நம்புகிறேன். இதோ இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக ஒரு அருமையான ஒரு பழைய பாடல். இந்த பாடல் ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்குமானால் நீங்களும் என்னோடு சேர்ந்து பாடும்படி மிகுந்த அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தாவீதும் யோபும் யோசேப்பும் அநேக நீதிமான்களும் உன்னிலும் வேகுவார். கஸ்தியடைந்தும் பக்தியில் வேரூன்றி ஏற்ற வாழ்ந்தார்கள் பூர்த்தியா. கருத்தாய் தெய்வ தயவை எப்போதும் நம்பும் பிள்ளையை சகாய மறவார். மெய்பக்தி உன்னில் வேற்கொண்டால் இரக்கமான கரத்தால் அனைத்து எனக்கு மிகவும் பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த நாளிலும் தேவாதி தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம் ஒவ்வொருவரோடும் பேசும்படி ஆவலோடு இருக்கிறார். இன்றைய நம்முடைய தியானத்திற்கு என்று தேவாதி தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம், அதன் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1:7. இதை நாம் வாசிக்க கேட்போமா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில் அருமையான அநேக ஆலோசனைகளை தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறார். அதில் ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எனக்கு மிகவும் பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த நாளிலும் கூட தேவாதி தேவன் அன்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொன்ன அதே ஆலோசனை தேவனாகிய கர்த்தர் என் மூலமாய் உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்க ஆவலோடு இருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இதை குறித்து சங்கீதங்களின் புஸ்தகம் 118ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் சங்கீதக்காரர் இப்படியாய் சொல்லுகிறார். இதை நான் வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 118:6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். எனக்கு மிகவும் பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த சங்கீதக்காரன் மிக அழகாய் சொல்லி இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். காரணம், என் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என் பட்சத்தில் இருக்கிறபடியினால் நான் பயப்படேன். இன்றைக்கு மனிதனை பயப்படுத்தி ஒவ்வொரு நாளும் பலவிதமான போராட்டங்களுக்கு மத்தியில், பலவிதமான சிக்கல்களுக்கு மத்தியில், பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு மத்தியில்
மனிதன் ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாட்கள், அடுத்து என்ன நடக்குமோ, அடுத்தது என்ன மாதிரியான பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டி இருக்குமோ என்றெல்லாம் பல விதங்களிலே மனிதன் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாட்கள். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியினால் நான் பயப்படேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியினால் நான் பயப்படேன். காரணம் என்ன? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தின் காரியங்கள் எப்படி போனாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நேராய் நாம் கடந்து செல்ல வேண்டிய நிலை வந்தாலும் சரி, தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம் அருகே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். ஆகவே நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. காரணம், நம் தேவாதி தேவன் நமக்கு அந்த பயத்தின் ஆவியை நம்மை விட்டு நீக்கி இருக்கிறார். நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, மாறாக பலம், அன்பு, தெளிந்த புத்தி ஆகிய இந்த ஆவியை தேவாதி தேவன் தாமே நமக்கு கொடுத்திருக்கிறார். இது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் பிரியமானவர்களே, இது எத்தனை பெரிய பாக்கியம். வாழ்க்கையின் சூழ்நிலைகளே பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீர், கவலை இவைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள், போராட்டங்கள், பயங்கள், திகில்கள் உன்னை சூழ்ந்திருக்கலாம். ஐயோ, நான் வாழ்க்கை மிகவும் பரிதாபமான வாழ்க்கை, என் வேதனை யாருக்கையோ புரியும், என் கண்ணீர் யாருக்கும் தெரியாது, நான் தனிமையில் வடிக்கிற ரத்த கண்ணீர் யார் அறிவார்கள் என்று சொல்லி கண் கலங்கி கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. கர்த்தர் உனக்கு பயத்தின் ஆவியை உன்னிலிருந்து எடுக்க விரும்புகிறார். தேவன் உனக்கு கொடுக்க விரும்புகிற ஒரு ஆவி, பலம், அன்பு, தெளிந்த புத்தி. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறபடியினால் நாம் பயப்பட வேண்டியதில்லை. பிரியமானவர்களே, தேவாதி தேவன் நம் அருகே இருக்கிறார். ஆகவே அவரை நாம் பற்றிக் கொள்ளும் பொழுது, அவருடைய பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் பொழுது, நமக்குள்ளாக இருக்கும் அந்த பயத்தின் ஆவி நம்மை விட்டு வெளியே ஓடும். அதற்கு மாறாக பலம், என்ன பலம்? தெய்வீக பலம், அன்பு. எப்படிப்பட்ட அன்பு? தெய்வீக அன்பு, தெளிந்த புத்தி. யார் கொடுக்கும் புத்தி இது? தேவனே நமக்கு கொடுக்கும் ஒரு தெளிந்த புத்தி. இந்த உலகத்தின் பலம் நம்மை பயப்படுத்தி இருக்கலாம், இந்த உலகத்தின் அன்பு நம்மை பயமுறுத்தி இருக்கலாம், இந்த உலகத்தின் ஞானம் நம்மை பயமுறுத்தி இருக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் கொடுக்கும் அந்த பரம பலன், அந்த பரம அன்பு, தேவாதி தேவன் கொடுக்கும் அந்த தெளிந்த புத்தி நம்மை பயத்திலிருந்து விடுவிக்கும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதன் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இதை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுக்க ஒரு அருமையான வாக்குத்தத்தம். பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலன். இதுதான் அந்த தேவாதி தேவன் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு தேவாதி தேவன் இந்த பயத்தின் ஆவியை உன்னை விட்டு பிடுங்கி எறிய விரும்புகிறார். தம்முடைய பரிசுத்த ஆவியை உனக்கு கொடுப்பதற்கு ஆவலோடு இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வரும் பொழுது இந்த உன்னதத்தின் பலனால் நீ நிரப்பப்படுவாய். தேவன் கொடுக்கும் அந்த பலம் பயத்தை உன்னை விட்டு நீக்கி போடும். அது மட்டுமல்ல, தேவாதி தேவன் உனக்கு கேடகமாயிருப்பார். இதைதான் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாக சொன்னார். நான் உனக்கு கேடகம், மகா பெரிய பலன். தாவீது ராஜாவை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த மனிதன் ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மனிதன். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது ராஜா. தேவாதி தேவன் அந்த தாவீதை தெரிந்தெடுத்தார்.
தேவாதி தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனிதன் சவுல். ஆனால் தேவனுடைய ஆவி ஒரு நாள் சவுலை விட்டு எடுபட்டு போனது. தேவனுடைய ஆவி சவுலை விட்டு எடுபட்டது. அதற்கு மாறாக தீர்க்கதரிசியை அனுப்பி தாவீதை ராஜாவாக தேவாதி தேவன் அபிஷேகம் பண்ணி வைத்தார். ஆனால் சவுலின் கை தாவீதுக்கு விரோதமாய் எழும்ப ஆரம்பித்தது. காரணம், தன்னிடத்திலிருந்து அபிஷேகம் எடுபட்டு போனதை அறிந்து கொண்டார் சவுல். தேவனுடைய அபிஷேகம் அந்த மனிதனை விட்டு எடுபட்ட பொழுது அவனுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி வந்து அவனை பிடித்துக் கொண்டது. ஒரு பயங்கர பயம் அவரை பிடித்துக் கொண்டது. ஆகவே தாவீதை குறிவைத்தே ஓடிக்கொண்டிருந்தார். தாவீதை குறிவைத்து எப்படியாவது அவனை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருந்தார் சவுல். ஆனால் நாட்கள் உருண்டு ஓடின. தாவீது எப்போதும் கர்த்தரை தனக்கு முன்பாக நிறுத்தி இருந்தார். தாவீது இரவும் பகலும் தேவனை தேடுகிற ஒரு மனிதன். தேவனுடைய ஆவியினால் நிரம்பி இருந்த தாவீது, தேவனால் முன்குறிக்கப்பட்ட தாவீது. தாவீதோடு கர்த்தர் இருந்தார். தாவீதோடு கர்த்தர் இருந்தார். இதை குறித்து 2 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதன் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இதை நான் வாசிக்க கேட்போமா? 2 சாமுவேல் 3:1. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். ஆம், எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி, சவுலின் குடும்பம் பலனற்றதாய் போனது. காரணம், தேவனுடைய கரம் அங்கிருந்து எடுபட்டது. பரிசுத்த ஆவியை பெற்றிருந்த சவுல் தேவனுடைய ஆவியை இழந்து போனவராய், அசுத்த ஆவியை நிரம்பினவனாய் இந்த உலகத்தின் ஓட்டத்தில் ஓட ஆரம்பித்த சவுல். தாவீதோ தேவனை நோக்கி பார்த்து அவருடைய கிருபைக்காக காத்திருந்து ஓடிக்கொண்டிருக்கிற அந்த மனிதன், தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட தாவீது வர வர பலத்து போனான். வர வர பலத்திருந்தான். யார் கொடுத்த பலன்? தேவனே கொடுத்த பலன். தேவனே கொடுத்த பலன். தேவன் கொடுத்த பலன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்க மாட்டார். அதற்கு மாறாக பலம், அன்பு, தெளிந்த புத்தி, பலம், பலம், தேவ பலம், உன்னதத்தின் பலம் தாவீதை நிரப்பினது. வர வர தாவீது பலத்து கொண்டே போனார் என்று வேதம் சொல்லுகிறது. வாழ்க்கையின் பாதையில் அநேக நேரங்களில், அநேக சூழ்நிலைகளில் நான் எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறேன். எல்லாவற்றையும் நான் இழந்திருக்கிறேன். ஐயோ, தரித்திரம் என்னை பிடித்துக் கொண்டது. நான் இந்த சவுலை போல துன்மார்க்கமாய் வாழ்ந்தது நிமித்தம், அல்லது தேவனுடைய ஆவி என்னை விட்டு எடுபட்டது நிமித்தம், ஏதோ நான் பின்மாற்றத்தில் வாழ்ந்தது நிமித்தம் வாழ்க்கை நான் எல்லா ஆசீர்வாதங்களும் இழந்திருக்கிறேன் பிரதர், எல்லா பலனையும் இழந்திருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறேன். அன்பு சகோதரனே சகோதரி, இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயானா, தேவாதி தேவன் உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவதற்கு, தூக்கி எடுப்பதற்கு ஆவலோடு இருக்கிறார். மனம் கலங்காதிருக்கு. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலிருந்து எந்த சூழ்நிலைக்கு நீ கடந்து சென்றிருந்தாலும் சரி, தேவனுடைய தூக்கி எடுப்பார். செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உன்னை தூக்கி எடுப்பார். தம்முடைய பலத்தினால் உன்னை நிரப்புவார். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பார். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவாதி தேவன் அவர் கொடுக்கும் அன்பு அது விலையேற பெற்ற அன்பு. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லி தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது. பிரியமானவர்களே, நம்மை உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிற அன்பு, நமக்காக கல்வாரி சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்த கொடுத்து பாவங்கள நம்மை சுத்திகரிப்பதற்கு இன்றைக்கும் காத்து நிற்கிற ஒரு அன்பு, தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது.
இதை குறித்து யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இதை நாம் வாசிக்க கேட்போமா? யோவான் 5:20. பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். பிதாவானவர் குமாரனில் எவ்வளவு அன்பா இருந்தார் என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவாதி தேவன் நம்மிடத்தில் அன்பா இருக்கிறார். எப்படி? பிதா குமாரனிடத்தில் எப்படி அன்பா இருந்தாரோ அதே போல அதே அன்பு இன்றைக்கு தேவ குமாரன் நம்மீது வைத்திருக்கிற அன்பு. இது ஒரு விலையேற பெற்ற அன்பு பிரியமானவர்களே. அப்படியானால் நமக்கும் இந்த அன்பு வேண்டும். அந்த தேவாதி தேவனுடைய உண்மையான அன்பு, மாயமற்ற அன்பு, இந்த உலகத்தின் அன்பு, மாய்மாலம் நிறைந்த அன்பு. நண்புகள் ஒரு நாள் மாறி போ, மறைந்து போ. ஆனால் தேவாதி தேவன் நம்ம மீது வைத்திருக்கும் அந்த அன்பு ஒரு நாளும் மாறாது, ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது பிரியமானவர்களே. அந்த அன்பு விலையேற பெற்றது. பிதா குமாரனிடத்தில் வைத்த அன்பு, இயேசு கிறிஸ்து மனிதர்களாகி நம்மீது வைத்த அன்பு, இது எதை காண்பிக்கிறது? நாமும் மற்றவர்களிடத்தில் இதே அன்பை காட்ட வேண்டும். இதுதான் ஒரு முக்கியமான காரியம் பிரியமானவர்களே. இதை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதன் 12ஆம் வசனம் மற்றும் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நான் வாசிக்க கேட்போமா? யோவான் 15, 12 மற்றும் 17. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டுமென்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஆம், எனக்கு மிகவும் பிரியமான சகோதரனே, சகோதரி, தேவன் நமக்கு கொடுப்பது பயமுள்ள ஆவியை அல்ல, அதற்கு மாறாக பலம், அன்பு, தெளிந்த புத்தி, இவைகளை நமக்கு கொடுக்கிறார். அன்பு, தேவனுடைய அன்பு, விலையேற பெற்ற அன்பு, நமக்காக தன்னுடைய உயிரே தியாகம் செய்ய கொடுத்த அன்பு. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே மனிதனுடைய பாவத்திற்காக தேவாதி தேவன் தன்னையே பலியாக ஒப்பு கொடுப்பதற்காக அந்த பூமிக்கு மனிதனாய் இறங்கி வந்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் நம்முடைய பாவங்களை தம்முடைய ரத்தத்தினால் கழுவுகிறார். நம்மை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய பயங்களை நம்மை விட்டு நீக்குகிறார். தம்முடைய அன்பினால் நம்மை நிரப்புகிறார். இந்த அன்பினால் நாம் ஒருவரை ஒருவர் அதிகமாய் நேசிக்க கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். மாயமற்ற அன்பு, பொய் சொல்லாத அன்பு, உண்மையான அன்பு. ஆம், எனக்கு மிகவும் பிரியமான சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு அந்த தேவாதி தேவன் தம்முடைய அன்பின் கரத்தை நீட்டி உங்களை தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக உங்களை அருகே நிற்கிறார். கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே. எல்லா பயத்தையும் நம்மை விட்டு அகற்றி போட்டு நம்மை பலப்படுத்தி அவருடைய பலத்தினால் நம்மை நிறைத்து நம்மை தம்முடைய அன்பினால் நிறைத்து நமக்கு ஒரு தெளிந்த புத்தியை கொடுக்கிறார். தெளிந்த புத்தியை தேவாதி தேவன் நமக்கு கொடுக்கிறார். இதை குறித்து 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இதை நாம் வாசிக்க கேட்போமா? 2 கொரிந்தியர் 5:13. நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும், தெளிந்த புத்தியுள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும். நாங்கள் பைத்தியம் கொண்டவர்களானால் தேவனுக்கு என்று அப்படி இருக்கிறோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களானால் உங்களுக்கு என்று இருக்கிறோம். ஆம், எனக்கு மிகவும் பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை பல நேரங்களிலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிற தேவ ஊழியர்களை அநேகர் பரிகசிப்பார்கள், கேலி செய்வார்கள், பைத்தியக்காரர்கள் என்று கூட சொல்லலாம். ஆனால் தேவனுக்காக அப்படி ஒருவேளை நாங்கள் பைத்தியக்காரர்களாய்க்குள்ள தோன்றலாம். ஆனால் உங்களுக்காக தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கிறோம்.
இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்காக, உங்களுக்காக தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கிறோம். இந்த தெளிந்த புத்தியை யார் கொடுப்பது? தேவனே நமக்கு கொடுக்கிறார். தேவனே கொடுக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், இருதயத்தில் காணப்படுகின்ற எல்லா பயங்கள், திகில்கள், எதிர்காலத்தை குறித்ததான பயங்கள், அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்கிற பயம், எல்லாவற்றையும் எடுத்து போடுவார். காரணம், அவர் நமக்கு அரணாய் இருப்பார். தேவனே நமக்கு பலனாய் இருப்பார். தேவனே தம்முடைய அன்பினால் நம்மை நிறைத்திருக்கிறார். அவரே நம்மை கரம் பிடித்து நடத்துவார். கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே. இன்றைக்கும் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் உங்களை நிரப்புவதற்கு ஆவலோடு இருக்கிறார். பயத்தின் ஆவியை உங்களை விட்டு எடுத்து போட்டு தம்முடைய பரிசுத்த ஆவியினால் உங்களை நிரப்புவதற்கு ஆவலோடு இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்திற்குள் வரும் பொழுதுதான் இந்த பலன், தேவன் கொடுக்கும் அந்த பலன், தேவன் கொடுக்கும் அந்த அன்பு, தேவன் கொடுக்கும் அந்த தெளிந்த புத்தி, இவைகள் உங்களுக்குள்ளாக வரும். இப்பொழுதும் தேவாதி தேவன் நமக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பதற்கு